ஸோ நம்ம இப்போ வந்து 7th ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இயல் 2 திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை ஔவையார் போற்றுகிறார். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? திருக்குறளுடைய பெருமையை ஔவையார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள். இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியது இல்லை என்பார். அத்தகைய பெருமை மிகு திருக்குறளை படிப்போம். ஸோ மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கணும் அப்படின்னா அது வந்து மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்னு நல்லா சிந்தித்து எழுதப்பட்ட நூல் தான் என்ன நூல்? திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு நல்லா சிந்தித்து எழுதப்பட்ட நூல் தான் என்னது? திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது போன்ற வேறு ஒரு நூல் எந்த மொழியிலையுமே இதுவரையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அத்தகைய பெருமை மிகு திருக்குறளை இப்போ படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இதோட ஆசிரியர் குறிப்பை நூல் குறிப்பையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நூல்வெளி. திருக்குறளை தந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர். இவர் முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார் என்று பல சிறப்பு பெயர்களாலும் குறிப்பிடப்படுகிறார். ஸோ இது வந்து என்ன சொல்லிட்டாங்க? ஃபஸ்ட்டு திருவள்ளுவரை பற்றி சொல்லிட்டாங்க. திருக்குறளை தந்தவர் யார்? திருவள்ளுவர். அவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். இவர் முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார் போன்ற சிறப்பு பெயர்களாலும் குறிப்பிடப்படுகிறார். ஸோ முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார் போன்ற சிறப்பு பெயர்களாலும் குறிப்பிடப்படுகிறார். தமிழ் நூல்களில் திரு அப்படிங்கிற அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் தான். ஸோ தமிழ் மொழியில் திரு அப்படிங்கிற அடைமொழியோடு வருகிற முதல் நூல் என்னது தான்? திருக்குறள் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற திருன்ற அடைமொழியோடு வரக்கூடிய பாடல்கள் தான். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 பகுப்புகளை கொண்டது. இதில் அறம் 38 அதிகாரங்களையும், பொருள் உலகத்தில் அதிகமாக தேவை இல்லையா? ஸோ பொருள் வந்து என்னது? 70 அதிகாரங்களையும், இன்பம் 25 அதிகாரங்கள் என மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. மொத்தமாக பார்த்தோன்னா 133 அதிகாரங்கள். அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. இதற்கு முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி போன்ற பிற பெயர்களும் உள்ளன. ஸோ அதிகாரத்துக்கு 10 குறள் வீதமாக 1330 குறட்பாக்கள் வந்து இருக்குது. இந்நூல் முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி என்று பிற பெயர்களாலும் போற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு நூல்வெளி அப்படிங்கிற இதில் ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு சேர்த்து தான் இப்போ இருக்கிற புக்கில் கொடுக்காங்க இல்லையா? ஸோ திருக்குறளை தந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர். இவர் முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார் போன்ற சிறப்பு பெயர்களாலும் குறிப்பிடப்படுகிறார். தமிழ் நூல்களில் திரு என்ற அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் ஆகும். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பகுப்புகளை கொண்டது. இதில் அறம் 38 அதிகாரங்கள், பொருள் 70 அதிகாரங்கள், இன்பம் 25 அதிகாரங்கள் என மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. இதற்கு முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி என பிற பெயர்களும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முப்பால் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் என்ன? அந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்னது? திருக்குறள் தான். முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி என்று பிற பெயர்களும் உள்ளன அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ நம்ம திருக்குறளை பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க? அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை ஔவையார் போற்றுகிறார். மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் தான் என்னது? திருக்குறள். இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியதே இல்லை. அத்தகைய பெருமை மிகு திருக்குறளை படிப்போம்னு சொல்லிட்டாங்க. அழுக்காராமை. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமையில்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும்.
ஸோ ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம உலகத்தில் எப்படி இருக்கணுமா, பொறாமை இல்லாத குணத்தை தான் நெஞ்சத்தில் கொண்டு வாழணுமா. ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தை நெறியாக கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு, ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். ஸோ ஒருத்தன் செல்வந்தனாக இருப்பான், ஆனால் அவன் பொறாமை கொண்டவனாக இருப்பான். அவனுடைய செல்வமும் பொறாமை இல்லாதவனுடைய வறுமையும் ஆராயப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பொறாமை உள்ளவன் செல்வனாக இருக்க வாய்ப்பில்லை, பொறாமை இல்லாதவன் வறுமையாக இருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருந்தாங்கன்னா அவங்க எப்படி அந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னு சான்றோரே அதை ஆராயிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுமே அழுக்காராமை அப்படிங்கிற தலைப்பில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அழுக்காறு அப்படின்னா என்ன மீனிங்கா, பொறாமை. அழுக்காராமைனா என்னது, பொறாமை கொள்ளாமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு, ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும் அப்படின்னு சொல்லியாச்சு. பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோராலேயே ஆராயப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த பாட்டு புறங்கூறாமை. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறம் கூறுதல் கூடாது. அந்த பராம்பர் அவன் எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பின்னாடி அவங்க இல்லாத போது அவங்கள பற்றி புறம் கூறுதல் கூடாது. அவங்க நிற்கமிச்சிலே நேராக அவங்கள பார்த்து எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டினா கூட ஓகே, ஆனால் அவங்க இல்லாதப்போ அவங்கள குறைச்சி பேச கூடாது. புறங்கூறாமை. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறம் கூறுதல் கூடாது அப்படின்னு புறம் கூறுதலை பற்றி அருமையாக வள்ளுவர் சொல்லியிருக்கார். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. ஸோ அடுத்தவங்களோட குற்றத்தை காண்ற மாதிரியே நம்மளுடைய குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் துன்பமே கிடையாதான். ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, புறங்கூறாமை. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். கண்ணோட கண் பார்க்குற மாதிரி அவங்கள என்னதான் திட்ட முடியுமோ திட்டினா திட்டிக்கோ, அவங்க போன பிறகு அவங்கள பற்றி புறம் பேசாத. ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறம் கூறுதல் கூடாது. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பமே இல்லையாம்ப்பா. அடுத்தவங்க குற்றத்தை பார்க்குற மாதிரியே நம்மளுடைய குற்றத்தை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் துன்பம்னு ஒன்றே கிடையாது. அதை தான் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பெண் தீதுண்டோ மண்ணும் உயிருக்குன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும். பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது. ஸோ அருட்செல்வம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அருளாகிய செல்வம் அதுதான் செல்வங்கள் எல்லாவற்றிலையுமே சிறந்த செல்வம் அருளாகிய செல்வம் தான். அதாவது அடுத்தவங்க மேலே கருணையோடு இருக்கிறதா இருக்கலாம், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம், அந்த மாதிரி அருள் தான் செல்வங்கள்லே சிறந்த செல்வம். பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது. ஒருத்தவங்கள்ட்ட பொருள் செல்வம் இருக்குது அப்படின்னா அது யார்கிட்ட இருக்குது, இழிஞ்சவங்க கிட்ட கூட இருக்குது, ரொம்ப கேவலமானவங்க கிட்ட கூட பொருட்செல்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமையுடையவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஸ்கூலில் நமக்கு கீழே ஜூனியர் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம டீச்சராக இருந்தால் அவங்கள கைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது எனக்கு இந்த ரிப்போர்ட் எழுதித்தா, அந்த ரிப்போர்ட் எழுதித்தா, எனக்கு நாளைக்கு எய்டு பண்ணிட்டு வந்துரு, அப்படி இப்படின்னு அவங்கள டார்ச்சர் பண்ணுறோம். அப்போது நமக்கு மேலே யார் இருப்பா? ஒரு கோஆர்டினேட்டர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க முன்னாடி நம்ம எப்படி அஞ்சு நிற்கணும், அவங்க நம்மளுக்கு இந்த வேலையெல்லாம் கொடுத்தா தகுமா அப்படின்னு நம்ம வந்து யோசித்து பார்த்துட்டு கீழே இருக்கவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ கீழே இருக்கவங்கள நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ இதே மாதிரி நமக்கு மேலே இருக்கவங்க நம்மளை ஹேண்டில் பண்ணால் நமக்கு தகுமா அப்படின்னு நம்ம வந்து யோசித்து பார்த்துட்டு என்ன பண்ணணும், கீழே இருக்கவங்கள பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமை உடையவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். நம்மளை விட மெலிந்தவங்கள நம்ம துன்புறுத்துகிறோம். அப்போது நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும், நம்மை விட வலிமை உடையவர் முன்னாடி நம்ம எப்படி அஞ்சு நிற்போம், நம்மளை இப்படி அவங்க டார்ச்சர் பண்ணால் எப்படி இருக்கும்னு நம்ம நினச்சி பார்த்துட்டு நம்ம செய்யணும். அதான் பைபிளில் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு லைன். ஸோ நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலேயும். ஸோ அருளுடைமை அப்படிங்கிறதுல அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் ஊரியார் கண்ணும் உள. அருளாகிய செல்வமே செல்வங்களுள் எல்லாம் சிறந்த செல்வம், பொருட்செல்வம் இழிந்தவரிடத்திலும் உள்ளது. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஒருவர் தம்மை விட மெலியவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமை உடையவரின் முன் தான் அஞ்சு நிற்கும் நிலையினை எண்ணி பார்த்தல் வேண்டும். வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமையில்லாத சொலல். வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் ஆகும். ஸோ வாய்மை அப்படிங்கிறது என்னது? அடுத்தவங்களுக்கு தீங்கே தராமல் நம்ம பேசணும் அப்படின்னா அதுதான் வாய்மை. ஸோ வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். வாய்மை அப்படிங்கிறது என்னதுன்னா மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் ஆகும். தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். ஒருவர் தம் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது, அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவரை வருத்தும். இப்போ ஒருத்தங்க வந்து ஏதாவது தண்ணி வச்சுருக்கீங்களான்னு கேட்காங்க. ஏதோ ஒரு ஹாட்டான பிளேஸில் போய்ட்டு இருக்கம்ச்சில் இப்போ நம்மள்ட்ட தண்ணி இருக்குது, ஆனால் நம்ம தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம மனசே நம்மளை வந்து அப்படி குற்றப்படுத்தோம் இல்லையா, ஒரு தண்ணி கேட்டாங்க தண்ணி கொடுக்கலன்னு. ஆனால் நமக்கு தேவைப்படுன்றதில் நம்ம வந்து இல்லைன்னு சொல்லியிருப்போம். ஆனால் தண்ணி கேட்டது நீ கொடுக்கல பற்றியா நம்மளுடைய நெஞ்சம் அப்படி நம்மளை வந்து அப்படி வருத்தம் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். ஒருவர் தம் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது, அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவரை வருத்தும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார். ஸோ உள்ளத்தால் பொய்யாது உலகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஒருத்தவங்க வந்து அவங்க மனசார பொய் சொல்லவே இல்லை அப்படின்னா அவங்க வந்து உலகத்தில் இருக்க எல்லார் உள்ளங்களிலும் இருக்கக்கூடியவராக இருப்பார். இப்போ காமராஜர் ஐயாவை எடுத்துக்கோங்க, அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கோங்க, இன்னும் நிறையா பல தலைவர்கள், காந்தியடிகள் எடுத்துக்கோங்க. ஸோ அவங்கெல்லாம் பாருங்கள், அவங்க வந்து உள்ளத்தால் மனசார பொய்யே சொல்லலை. ஸோ அவங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்கவங்க பலருடைய உள்ளங்களில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்மை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 3 குறள் சொல்லியிருக்காங்க. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். வாய்மை எனப்படுறது என்னதுன்னா மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை நீ பேசுறியா, அப்போ அதான் வாய்மை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். ஒருவர் தம் நெஞ்சறிய பொய் சொல்லவே கூடாது, அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவரை வருத்தும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஸோ உள்ளத்தில் வந்து பொய் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா உலகத்தில் இருக்கவங்க எல்லார் உள்ளங்களையும் நம்ம வாழ ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இறை மாட்சி.
இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஸோ இது ஒரு அரசு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்றல், ஈட்டல், காத்தல், காத்த வகுத்தல் வல்லது அரசு. 4 வேலை சொல்லியிருக்காங்கப்பா. ஒரு அரசு இப்படி தான் இருக்கணும், 4 வேலை சொல்லியிருக்காங்க. பொருள் வரும் வழிகளை அறிதலும் இயற்றலும். அதாவது இயற்றலும் அப்படின்னா என்னதான், நமக்கு பொருள் எப்படி வரும் அப்படிங்கிற வழி வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் பொருள் வரும் வழிகளை அறிதலும். அடுத்தது அவ்வழிகளில் பொருளை சேர்த்தலும். அவ்வழிகளில் பொருட்களை சேர்த்தலும் அப்படிங்கிறது தான் ஈட்டல். சரியா? அடுத்தது சேர்த்த பொருளை பாதுகாத்தலும் அப்படிங்கிறது தான் காத்தல். காத்தல்னா என்னது? பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காத்த வகுத்தல் அப்படின்னா என்னது? காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதல் அப்படிங்கிறது தான் காத்த வகுத்தல். நம்மள்ட்ட காசு சேர்ந்துட்டு தாம் தும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? செலவழிக்க கூடாது. காத்த வகுத்தல். கரெக்டாக அந்த பொருளை வந்து பயனுள்ள வகையில் திட்டமிட்டு நம்ம என்ன பண்ணணும்? செலவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இயற்றல்னா என்னது? பொருள் வரும் வழிகளை அறிதல். ஈட்டல்னா என்னது? அவ்வழிகளில் பொருளை சேர்த்தல். அடுத்தது காத்தல்னா சேர்த்த பொருளை பாதுகாத்தல். காத்த வகுத்தல் அப்படின்னா காத்த பொருளை பயனுள்ள வகையில் செலவு செய்தல். இதெல்லாம் ஒரு சிறந்த அரசோட செயல்களாக இருக்குது. இப்போ இந்தியா அப்படிங்கிறது ஒரு அரசு, அது வந்து இறைமாட்சியோடு இருக்கா, சிறந்த அரசாக இருக்கா அப்படின்னா என்னென்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இயற்றணும், பொருள் வரும் வழிகளை அறியணும், நிறைய கம்பெனிஸ் வைக்கணும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஈட்டலும் அவ்வழிகளை பொருட்களை எல்லாரும் சேர்க்க வைக்கணும், ஜிடிபி தன்னால் கூடணும். காத்தலும் சேர்த்த பொருளை பாதுகாக்கணும், வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன், இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன், எல்லா ப்ரைவேட் கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அரசு சொத்தெல்லாம் ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறேன், இதெல்லாம் வந்து சேர்த்த பொருளை பாதுகாக்கிறதா. அப்புறம் காத்த வகுத்தலும், காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடணும். ஏழைகளுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய திட்டங்கள், மகளிர் விடியல் பயணம், இந்த மாதிரி காத்த பொருளை பயனுள்ள வகையில் நம்ம வந்து செலவிடணும். இதெல்லாம் வந்து சிறந்த அரசோட செயல்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இறைமாட்சியில் சொல்லிட்டாங்க. ஸோ வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். ஸோ ஒருத்தங்களுக்கு வந்து வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லிட்டோம் அப்படின்னா அதுதான்ப்பா வாய்மை. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். பொறாமை கொண்டவனுடைய செல்வம் வந்து சான்றோர்களால் ஆராயப்படும். இப்போ பொறாமை உள்ளவன்கிட்ட செல்வம் இருக்காது. பொறாமை உள்ளவன்கிட்ட செல்வம் இருக்குது அப்படின்னா அந்த செல்வம் வந்து சான்றோர்களால் ஆராயப்படும். பொருட்செல்வம், பொருள் கூட்டல் செல்வம். பொருட்செல்வம்னா என்னது? பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின், யாது கூட்டல் எனின், தன் கூட்டல் நெஞ்சு, தன்னெஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீது கூட்டல் உண்டோ, தீதுண்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீது கூட்டல் உண்டோ, தீதுண்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன கொஸ்டின்லாம் சொல்லியிருக்காங்க? வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். பொறாமை உள்ளவனுடைய செல்வம் வந்து சான்றோர்களால் ஆராயப்படும். பொருட்செல்வம், பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின், யாது கூட்டல் எனின், தன்னெஞ்சு, தன் கூட்டல் நெஞ்சு. தீதுண்டோ, தீது கூட்டல் உண்டோ அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட திருக்குறள் முடியுது. ஸோ ஓவராலாக இதில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா திருக்குறளுடைய பெருமையை வந்து பார்த்துருக்கோம். அப்புறம் அழுக்காராமை, புறங்கூறாமை, அருளுடைமை, வாய்மை, இறைமாட்சி அப்படிங்கிற 5 தலைப்பில் 10 குறள்கள் பார்த்துருக்கோம். அப்புறம் திருக்குறளுடைய சிறப்பு பார்த்துருக்கோம். அவ்வளோதான், ஒரு 5 1 வேர்ட் பார்த்துருக்கோம். திருக்குறள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ரிப்பீட்டடாக போட்டு வேலை செய்ய லிசன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.